உதகை அருகே புதியதாக கட்டப்பட்டிருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கவிருக்கிறார். காட்டேரி முதல் உதகை வரை அமைக்கப்பட்டிருக்கும் சாலையினையும் மக்கள் பயன்பாட்டுக்கு அவர் அர்ப்பணிக்கிறார். நீலகிரி மாவட்டத்திற்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அனைத்து இடங்களிலும் மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கோத்தகிரிக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கொட்டும் மழையிலும் நனைந்தபடி மக்கள் வரவேற்றனர். குஞ்சப்பனை, கோத்தகிரி மற்றும் கட்டப்பெட்டு பகுதிகளில் காரில் இருந்து இறங்கி சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து சென்று அவர் மக்களை சந்தித்து மனுக்களை பெற்றுக்கொண்டார். குஞ்சப்பனை என்ற இடத்தில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட இடத்தில் நடைபெற்று வரும் சரிவு தளம் திட்டப்படுத்தும் பணிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். இதன்பின் உதகையில் சேரிங் கிராஸில் காத்திருந்த 5000க்கும் மேற்பட்ட மக்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து இன்று HPF பகுதியில் 353 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். காட்டேரி முதல் உதகை வரை 48 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 3வது மாற்றுப்பாதையை அவர் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறார். மேலும் உதகை நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் 81 கோடி மதிப்பில் புறவழிச்சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டும் முதல்வர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.